செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப மந்திரி கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல பார்ட்டில இருந்துகிட்டு இருக்காரு. செப்டம்பர் 2022 வந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அப்சர்வேஷன் செந்தில் பாலாஜி மேட்டர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். ஒரு ஊழல் வழக்குல ஒருத்தர் காசு கொடுத்திருக்காரு, ஒருத்தர் காசு வாங்கியிருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த சமன்ஸ் பெருசா ஹானர் பண்ணல, பிளஸ் அதுக்காக அட்டென்ட் பண்றதுக்கும் போல. செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல வரும்பொழுது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. யாரு இந்த ஸ்கேம்ல கீ இண்டிவிஜுவல்ஸோ அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அபார்ட் ஃப்ரம் பாலாஜி ஹிம்செல்ஃப், விக்டிம்ஸை அக்யூஸ்ட் ஆக்குறாங்கன்னா எதுக்காக ஆக்கியிருக்காங்கன்ற கேள்விதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2000 பேரை ஆட் பண்ணி ஒரு மினிஸ்டரை சேவ் பண்ணணுமா? பாயிண்ட் நம்பர் 1. தொடர்ச்சியாக சட்டத்துல இருக்கக்கூடிய ரெமடியை தேடிட்டு இருக்காரு. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சுப்ரீம் கோர்ட்ல செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் ஒரு புதிய அப்ளிகேஷன் போட்டிருந்தாரு செந்தில் பாலாஜி அவர்கள். அந்த அப்ளிகேஷன் ஆகப்பட்டது ஜூலை 10 செந்தில் பாலாஜி போட்டிருந்தார். அதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ்ல பல டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சுப்ரீம் கோர்ட்ல. ஜூலை 10 வந்த ஹியரிங்ல செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன கேட்டிருக்காருன்னா, சுப்ரீம் கோர்ட்டை அட்வர்ஸ் அப்சர்வேஷன்ஸ் அவருடைய ஜட்மெண்ட் இருக்கிறத ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப மந்திரி கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல பார்ட்டில இருந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது எந்த அட்வர்ஸ் அப்சர்வேஷன்ஸ் அவரை ரிமூவ் பண்ண சொல்றாரு அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த ஹியரிங் ஆகப்பட்டது ஜூலை 10 2025 அன்னைக்கு வந்திருந்தது. பல பேர் இதை அப்சர்வ் பண்ணாம போயிட்டாங்க. பட் ஹவவர் இந்த அப்ளிகேஷன் ஆகப்பட்டது ஒரு முக்கியமான அப்ளிகேஷன். சட்ட மாணவர்களும் பொதுமக்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது செப்டம்பர் 2022 வந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அப்சர்வேஷன் செந்தில் பாலாஜி மேட்டர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன். அந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது பி தர்மராஜ் வெர்சஸ் சண்முகம் அப்படிங்கிற அந்த பெட்டிஷன்ல தான் அந்த அட்வர்ஸ் அப்சர்வேஷன் வருது. அந்த அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி தான் செந்தில் பாலாஜி மேல பல இன்வெஸ்டிகேஷன்ஸும் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல எடுக்கப்பட்டது. சமன்ஸும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்தாங்க. அதுல முக்கியமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, in the said judgment, the court had set aside Madras High Court's order which had quashed the complaints on the basis of settlement between the parties, observing that there was evidence of corrupt practices to secure employment in the Transport Corporation during Balaji's tenure as minister during 2011 to 2015. The court set aside the High Court's order saying that serious offences like corruption cannot be quashed merely on the basis for offer to refund. So இதுல இந்த அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் சப்சிக்வெண்டா பிரெடிகேட் அஃபென்ஸே இருந்தாலும் மணி லாண்டரிங் அஃபென்ஸ்க்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற அப்சர்வேஷன் கொடுத்திருந்தாங்க. அந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது மே 2023 அன்னைக்கு வந்திருந்தது. அந்த அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி தான் ஜூன் மாசம் 2023 செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படி பார்க்கும் பொழுது முக்கியமான இதுல அப்சர்வேஷன் என்ன? இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டிருக்க அப்ளிகேஷன் அந்த அட்வர்ஸ் அப்சர்வேஷன்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கோரிக்கை அந்த அப்ளிகேஷன்ல இருந்தது. அந்த அட்வர்ஸ் அப்சர்வேஷன்ஸ் ஆகப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்களை பல இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்தி இருக்கின்றது தான் முக்கியமான பாயிண்டை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு கரப்ஷன் கேஸ்ல பணம் கொடுத்தவருக்கு திருப்பி கொடுத்துட்டா அதை பேஸ் பண்ணி குவாஷே பண்ணியிருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் அந்த கிரைம் இல்ல அப்படின்னு சொல்லல. அப்படின்னும் பொழுது இது ஃபேர் ட்ரையலை லீட் பண்ணாது அப்படிங்கிற பேசிஸ்ல செந்தில் பாலாஜி அவர்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. இதுல என்ன செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காருன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது முக்கியமான சில லீகல் வெப்சைட்ஸ்ல ரிப்போர்ட் ஆயிருந்தது. இந்த பிரசன்ட் அப்ளிகேஷன், ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தட் அப்ளிகேஷன். Balaji voiced the apprehension that the observations made in para 45 and 46 of the judgment could influence the trial court and affect his right to fair trial. He facing separate trials for the offences under the Prevention of Corruption Act and the Prevention of Money Laundering Act. I quote the exact paragraph of the application. The application humbly submits that the observations made by Honorable Court in para 45 and 46 could not allow the applicant to have a fair trial if the same stand. Not only could the same be used by the prosecution to sway above the learned trial court against the applicant, it also has the effect of demoralizing the present applicant and creating an apprehension that the trial could find its course only as an empty formality. Further, it is most respectfully submitted that since the observations are from this honorable court, the learned trial court is likely to be prejudiced
against the present applicant during the trial, which is likely to, in the humble submission of the applicant, violate his right to free and fair trial guaranteed under Article 21 of the Constitution of India. அப்படிங்கிறது தான் அவர் அப்ளிகேஷன்ல போட்டிருக்காரு. பலமுறை நம்ம ஆர்டிகல் 21 பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேஸ்ல செந்தில் பாலாஜி அவர்கள் அப்ளிகேஷன்ல பாரா 45 and 46 செப்டம்பர் 2022 வந்த ஜட்மெண்ட் பேஸ் பண்ணி இதை அட்வர்ஸ் அப்சர்வேஷன்ஸை எடுக்கணும் அப்படின்னு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. இது ஏன் அவர் இப்போ போடுறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு அக்யூஸ்டு இந்த அப்ளிகேஷனை வந்து போடுறாருனாக்கா, அதுவும் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனை அட்வர்ஸ் அப்சர்வேஷன் சொல்லி போடுறாருனாக்கா எந்த காரணத்துக்காக ஒரு அப்ளிகேஷன் போட முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அவருடைய பார்வையில், அதாவது செந்தில் பாலாஜி அவரோட பார்வையில் இந்த 45 and 46 ஆகப்பட்டது அவரோட கேஸ்ல ஒரு முக்கியமான பேராகிராஃபா பார்க்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ 45, 46ல இருக்கக்கூடிய சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு ஊழல் வழக்குல ஒருத்தர் காசு கொடுத்திருக்காரு, ஒருத்தர் காசு வாங்கியிருக்காரு. அவங்களுக்குள்ள, அதாவது ஒரு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க தான் காசு வாங்கியிருப்பாங்க. அந்த ரீஃபண்ட் பண்ணிட்டா குவாஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி செப்டம்பர் 2022 அன்னைக்கு வருது. அது தர்மராஜ் வெர்சஸ் சண்முகம் அப்படிங்கிற அந்த கேஸ் வழியா தான் வருது. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன கிளியரா சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கோணத்துல வந்து குவாஷ் பண்ண முடியாது. அதனால இந்த கேஸ்ல வந்து கிரைம் இருக்கு அப்படிங்கிறத அப்சர்வேஷனா கொடுத்திருந்தாங்க பாரா 45 and 46 ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல. அதை பேஸ் பண்ணி மே 2023 அன்னைக்கு வந்த ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா என்ன கிளியரா குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, பிரெடிகேட் அஃபென்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தாலும் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஜட்மெண்டா வந்திருந்தது. ஸோ அப்போ ஜூன் மாசம் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக செந்தில் பாலாஜி வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே பல முறை சமன்ஸ் கொடுத்திருந்தாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த சமன்ஸை வந்து பெருசா ஹானர் பண்ணல, பிளஸ் அதுக்காக அட்டன் பண்றதுக்கும் போல அப்படிங்கிற அப்சர்வேஷன் நம்மளால பார்க்க முடியுது. பல கட்டுரைகள் வழியாகவும் பல அப்சர்வேஷன்ஸ் வழியாகவும் பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் ஒரு காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த சமன்ஸை கொடுத்தும் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் கூட போயிட்டு அட்டன் பண்ணாத ஒரு சில தருணங்களும் வெளிவந்திருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ச்சியாக பிரிசன்ல இருந்துட்டு இருந்தார். அப்போ பிரிசன்ல இருந்துட்டு இருக்கும்போது தொடர்ச்சியா பெயில் போட்டுட்டு இருந்தாரு, தொடர்ச்சியா ரெமெடி தேடிட்டு இருந்தாரு. சரி, பெயில்ல வந்துட்டாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா 3 நாட்கள்லயே மந்திரி ஆகிறாரு செந்தில் பாலாஜி அவர்கள். 3 நாட்கள்ல மந்திரி ஆனது மட்டும் இல்லாம இலாக்காக்களும் அவருக்கு கொடுக்கப்படுது. அந்த இலாக்காக்களும் முக்கியமான இலாக்காக்கள். அப்புறம் அதுக்கு பேஸ் பண்ணி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து திருப்பி பெஞ்ச் வந்து கிளியரா அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஒன்னு பெயில்ல சூஸ் பண்ணுங்க, இல்ல நீங்க மந்திரியா இருக்கிறத சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் பயந்து பெயில் இருந்தா போதும் அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ கட்சியில ஒரு உறுப்பினராகவும் கட்சியில ஒரு முக்கிய பதவியிலும் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் ஆட்சியில் இல்லைன்றதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்படி இருக்கும் பொழுது இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் திருப்பி ஜூலை 10 2025 அன்னைக்கு அப்ளிகேஷன் போடுறாரு. என்ன அப்ளிகேஷன் போடுறாருன்னா, ரிலவென்ட் பேராகிராஃப்ஸ்ல இருக்கிறது வந்து அட்வர்ஸ் அப்சர்வேஷனா இருக்கு, இது என்னுடைய ட்ரையலை பாதிக்கும் அப்படின்னு போட்டிருந்தார். இதுக்கு மத்தியில அவருடைய கேஸ் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அவருடைய கேஸ்ல கிட்டத்தட்ட 2000 பேரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க விட்னஸா. அப்போ அப்படி இருக்கும் பொழுது பல பேரை வந்து அதுல அக்யூஸ்டாவும் ஆட் பண்ணியிருக்காங்க, அரே பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து ட்ரையலை வந்து டிலே பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படிங்கிறது பல முறை நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் இந்த இந்தியாலேயே இதுதான் முதல் கேஸ்ல இவ்வளோ பேரை விட்னஸஸாவும் அக்யூஸ்டாவும் ஆட் பண்றாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது என்ன காரணத்துக்காக ஆட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியா இருந்துட்டு இருந்தது. அந்த தருணத்துல தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த அப்ளிகேஷனை ஜூலை 10 2025 அன்னைக்கு போடுறாரு. இந்த அப்ளிகேஷனோட நம்பர், கிரிமினல் அப்பீல்ஸ் நம்பர் 1514-1516 of 2022 வி செந்தில் பாலாஜி வெர்சஸ் பி தர்மராஜ் MA இன் கிரிமினல் அப்பீல் நம்பர். அதுல தான் இந்த அப்ளிகேஷனை போட்டிருக்காரு. ஸோ இந்த அப்ளிகேஷனை போட்டு இந்த அட்வர்ஸ் அப்சர்வேஷன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அப்ளிகேஷனை போட்டிருக்காரு. ரிமூவ் பண்ண முடியுமா, ரிமூவ் பண்ண முடியாதா, இதுக்கான அப்சர்வேஷன்ஸ் என்னங்கிறது வரக்கூடிய நாட்களை தான் நம்ம பார்க்கணும். இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்ட பல அப்ளிகேஷன் இப்ப வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் விசாரணைக்கு வரும் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இதை தாண்டி ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டும் செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ்ல நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ்ல அடுத்த முக்கியமான அப்சர்வேஷன் வந்திருக்கிறது ஜூலை 30 2025, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி. இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது மிக மிக அவசியம். எல்லா சட்டமானவர்களும் பொதுமக்களும் ஏன் கட்சி தலைவர்களுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க.
காரணம் என்ன அப்படின்னா, சட்டங்கள் இயற்றும் பொழுது அந்த சட்டங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும், அதாவது அந்த நோக்கத்துடைய வெளிப்பாடு தான் இன்வெஸ்டிகேஷனா இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது சட்டத்துல இதுக்கான இடங்கள் இருந்ததா, இவ்வளோ பேரை வந்து அக்யூஸ்ட் ஆட் பண்றதுக்கும் விட்னஸ் ஆட் பண்றதுக்கும் இடம் இருந்ததா அப்படிங்கிற அந்த கொஸ்டினும் இருந்துட்டு இருக்க தருணத்துல செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல வரும்பொழுது ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த அப்சர்வேஷனை வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தி பெஞ்ச் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா, யூ வில் நீட் அ கிரிக்கெட் ஸ்டேடியம் ஃபார் ட்ரையல். அதோட இல்லாம ஹெட்லைன்ஸ் பார்க்கும்போது நிறைய இடங்கள் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஸ்லாம்ஸ் டிஎன் இன் செந்தில் பாலாஜிஸ் கேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, த கோர்ட் வந்து இந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸ் கொடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட் இன்னொரு முக்கியமான அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஸ்டேட்ஸ் ட்ரையல் ஸ்ட்ராட்டஜி a rudderless ship for implicating more than 2000 accused in the cash for job scam. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வெனஸ்டே வந்து, அதாவது ஜூலை 30ஆம் தேதி வந்து ட்ரையல் கண்டக்ட் பண்ணும் பொழுது கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ஸ்க்கு ஃபார்மர் தமிழ்நாடு மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவரோட கேஸ்ல கிரிக்கெட் ஸ்டேடியம் வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷன் கேட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிரெடிகேட் அஃபென்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது திடீர்னு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்ணிருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் பிரெடிகேட் அஃபென்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு சிசிபி. அப்படி இருக்கும் பொழுது அவரோட கேஸ்ல பிரைம் அக்யூஸ்ட் யாரோ அவரை கொண்டு வந்து, அதாவது மிடில் மேன் அவருடைய பிரதர் அசோக், அதுக்கப்புறம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள், இவங்களெல்லாம் கொண்டு வந்து தான் அக்யூஸ்ட் ஆட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2000 பேர் அக்யூஸ்டா ஆட் பண்ணது வந்து ட்ரையலை டிலே பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்சர்வேஷனை தொடர்ச்சியா நம்ம வந்து பல முறை வந்து இந்த சட்டத்தை பத்தி பேசும்பொழுது 2000 பேர் அக்யூஸ்ட் ஆட் பண்றது எந்த அளவுக்கு அது பிராக்டிகபிள் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து அப்சர்வேஷனா கொடுத்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து கிளியரா கேட்டிருக்காங்க, யூ வில் நீட் a cricket stadium for trial. சுப்ரீம் கோர்ட் ஸ்லாம்ஸ் டிஎன் இன் செந்தில் பாலாஜி கேஸ். அதுல பெஞ்ச் என்ன கொஸ்டின் பண்ணிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் என்ன கொஸ்டின் பண்ணாங்க, லார்ட்ஷிப்ஸ் என்ன கொஸ்டின் பண்ணிருக்காங்கன்னா, Lordships were hearing the case against March 2024 order of the Madras High Court. So March 2024ல வந்த மெட்ராஸ் ஹை கோர்ட்டுடைய ஹியரிங் வந்து எடுத்திருக்காங்க. அப்ப அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, which had dismissed objection to the clubbing of charge sheets, which has dismissed the objection relating to clubbing of the charge sheet. The court was informed that 2300 people had been named as accused in the scam. So clubbing of the charge sheet வந்து பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற அப்ஜெக்ஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த அப்ளிகேஷன்ஸ்ல 2300 பீப்புள் வந்து அக்யூஸ்டா ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமா பார்க்க வேண்டியது. அப்படி பார்க்கும்போது கோர்ட் வந்து கொஸ்டின் பண்றாங்க. The court question how a trial of such magnitude could be handled without an effective prosecution plan. So prosecution plan இருக்கா இல்லையா, prosecution plan இல்லனா எதுக்காக 2000 பேர் ஆட் பண்ணீங்க, பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் என்ன கொடுத்திருக்காங்க, prosecution appeared to be proceeding without direction. Prosecution appeared to be proceeding without direction அப்படிங்கிற ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் கிளியரா இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, I quote the exact words, we want from you clearly and definitely what is your prosecution plan. It seems to be a very rudderless ship with 200 witnesses summoned in a court hall. It will perhaps be one of the most populated trials in India. You will need a cricket stadium, the judge said. So இவ்வளோ பேரை நீங்க வந்து ஆட் பண்ணது காரணமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து ட்ரையலை முடிக்கணும்னு கிடையாது, செந்தில் பாலாஜி அவர்களோட ட்ரையலை டிலே பண்றது தான். ஒரு சமயம் நீங்க இவ்வளவு பேருக்கு வந்து ட்ரையல் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னாக்க கோர்ட்டால் வந்து 200 பேர் விட்னஸ் வருவாங்க. அப்போ ஒரு ஸ்டேடியம் தான் நீங்க புக் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு அப்சர்வேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெஞ்ச் லார்ட்ஷிப்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டாஸ்க் வில் பி டு மார்க் தேர் பிரசன்ஸ். தேர் வில் பி hundreds of AI generated accused on the day அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனையும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெஞ்ச் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்கன்னா, it is an intention to delay proceedings indefinitely by implicating individuals who were allegedly victims of the scam. ஸ்கேம்ல விக்டிம் ஆனவங்க எல்லாம் அக்யூஸ்டா ஆட் பண்ணும் பொழுது
இந்த ட்ரையலை டிலே பண்றதுக்காக தான் அப்படிங்கிற அப்சர்வேஷனும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. there is a complete fraud being committed on the system அப்படின்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, செந்தில் பாலாஜி தப்பிக்கிறதுக்காக யாரெல்லாம் பணம் கொடுத்து ஏமாந்தாங்களோ அவங்களையும் அக்யூஸ்டா கொண்டு வந்து செந்தில் பாலாஜி அவர்களை தப்பிக்க வைக்கிறதுக்காக, அந்த நோக்கத்துக்காக இதுல இவ்வளோ பேரை வந்து ஆட் பண்றதுங்கிறது வந்து டெஃபினட்டா செய்யக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் தான் ரொம்ப நாள் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எதுக்காக இவ்வளவு பேரை வந்து அக்யூஸ்ட் ஆட் பண்ணாங்க? 2000 பேர் எதுக்காக அக்யூஸ்ட் ஆட் பண்ணாங்க? எந்த கேஸ் இது நடக்கிறது இல்லையே. அப்ப 2000 பேரை இதுல அக்யூஸ்டா ஆட் பண்றாங்க, who is supposed to be victimsனா அப்ப நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியுது சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி. அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருக்காங்க ஸ்டேட் கிட்டனா, ஐடென்டிஃபை கீ இண்டிவிஜுவல்ஸ் இன்வால்வ் இன் த ஸ்கேம். யார் வந்து இந்த ஸ்கேம்ல கீ இண்டிவிஜுவல்ஸோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுங்க. அபார்ட் ஃப்ரம் பாலாஜி himself, Justice Kant noted that the case appeared to involve multiple layers of complicity. அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் காம்ப்ளிசிட்டியை ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது another important observation என்ன வந்திருக்குன்னா, we would like to know besides the minister who were the alleged brokers or middlemen, who were the officers who acted on the recommendation of the minister. அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மினிஸ்டரோடைய ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி எந்தெந்த ஆபீசர்லாம் ஆக்ட் பண்ணாங்க இந்த ஸ்கேம், அதாவது கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ல ஆக்ட் பண்ணாங்கன்றதையும் கேட்கறாங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் துறை இருக்கு, அதுல வந்து ஊழல் நடந்திருக்கு, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாக்க டெஃபினட்டா ஆபீஸருடைய துணை இல்லாம இது நடந்திருக்காதுங்கிறதையும் சுப்ரீம் கோர்ட் இன்டைரக்டா வெளிப்படுத்தியிருக்காங்க. who were the members of the selection committee, who were the authorities who gave the appointment அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்டிருக்காரு. இதுல முக்கியமா யாரெல்லாம் வந்து பிரைப்ஸ் கொடுத்தாங்களோ அவங்களையும் இதுல அக்யூஸ்ட் ஆட் பண்ணிருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோ தே ஆர் ஆல் விக்டிம்ஸ். விக்டிம்ஸ அக்யூஸ்ட் ஆக்கியிருக்காங்கன்னா ஸ்டேட், அதாவது தமிழ்நாடு பிரெடிகேட் அஃபென்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது விக்டிம்ஸ அக்யூஸ்ட் ஆக்குறாங்கன்னா எதுக்காக ஆக்கியிருக்காங்கன்ற கேள்விதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போ செந்தில் பாலாஜி தப்பிக்கிறதுக்காக அக்யூஸ்டா பல விக்டிம்ஸ ஆட் பண்ணும் பொழுது அதோட இம்ப்ளிகேஷன் என்னன்னா டிலே இன் ட்ரையல் தான் நடக்குங்கிற அந்த இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் வந்து தொடர்ச்சியா பெயில் கிடைக்கிற வரைக்கும் ஒரு சென்சேஷனலா போயிட்டு இருந்தது. ஆனா இப்போ செந்தில் பாலாஜி அவரோட கேஸ் வந்து டெக்னிக்கல் கிரவுண்ட்ல எதுக்காக இவ்வளவு பேரை வந்து அக்யூஸ்ட் ஆக்கியிருக்காங்க, ஏன் ட்ரையலை டிலே பண்றதுக்காக தான், ரெண்டாவது மோடஸ் ஆபரண்டி ஆஃப் டிலேயிங் த ட்ரையலா அப்படிங்கிற பல இம்பார்ட்டன்ட் அட்வர்ஸ் அப்சர்வேஷன்ஸை இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிறதுனால இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அக்யூஸ்டா ஆட் பண்ணிருக்கக்கூடிய பல பேர் இன்னைக்கு வந்து பயந்துகிட்டு இருக்காங்க இந்த கேஸ்ல. காரணம் என்ன? அவங்க எல்லாம் விக்டிம். அவங்க எல்லாம் ஒரு டிரைவர் வேலைக்காகவும் கண்டக்டர் வேலைக்காகவும், அதாவது டிரான்ஸ்போர்ட் துறையில வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நகையை பிளெட்ஜ் பண்ணி அந்த நகையை வந்து அடமானம் வச்சு காசு வந்து இவர்கிட்ட கொடுத்தவங்களெல்லாம் இதுல அக்யூஸ்டா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்சர்வேஷனும் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சப்மிஷனா வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் 2000 பேரை அக்யூஸ்டா இருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத இன்டைரக்டாவும் டைரக்டாவுமே கிளியரா அப்சர்வேஷனா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது யார் அக்யூஸ்ட் அரே பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, I quote the exact words in the observations and submissions to the Supreme Court. The best approach is to see who are the genuine accused, such as the minister. Minister accused ல சொல்லல, minister, his brother, his PA and other people around him who solicited this. The others who are now arraigned as accused, saying that they are bribe givers, whether they are prime accused or whether they can be treated like witnesses is a call that can be taken அப்படிங்கிற அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. சோ அக்யூஸ்ட் வந்து விட்னஸா மாத்தக்கூடிய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுமா, எப்படி வந்து இந்த அப்சர்வேஷன்ஸ் வந்து போகுது அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய நாட்களை தான் பார்க்கணும். இன்ஃபேக்ட் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரையும் அப்பாயிண்ட் பண்ணும் அப்படிங்கிற கோரிக்கையும் பெட்டிஷனர் தரப்புல வச்சிருக்காங்க. அப்போ வருமா, ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த கேள்விகளும் இருந்துட்டு இருக்கு. அப்கோர்ஸ் செந்தில் பாலாஜி சைட்ல இருந்து அப்பியர் ஆன சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து அவரை டிஃபெண்ட் பண்ணி பல கருத்துக்கள் வச்சாலும் சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வேஷன்ஸ் கொடுக்க போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். இந்த ஹியரிங் ஆகப்பட்டது திருப்பி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரதா இருக்கு. இந்த மேட்டர் ஆகப்பட்டது அன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல பெட்டிஷன்ஸ் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கிளப் பண்ணி லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பிரெடிகேட் அஃபென்ஸை வந்து ஸ்டேட் இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது 2000 பேரை ஆட் பண்ணி ஒரு மினிஸ்டரை சேவ் பண்ணணுமா? பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நகைலாம் அடகு வச்சு அந்த அடகு வச்ச நகையை எடுத்துட்டு வந்து
ஊழல் பண்ணக்கூடிய மினிஸ்டருக்கும் அந்த ஆபீசர்ஸ்க்கும் கொடுத்தவங்கள அக்யூஸ்டா ஆட் பண்ண முடியுமா? ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மூணாவது, யாரெல்லாம் விட்னஸஸா இருக்கணுமோ அவங்கள அக்யூஸ்ட் ஆக்கி மினிஸ்டர் தப்பிக்க வைக்கிறதுக்கான செயல்பாடா இதை பார்க்கப்படுமா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்துட்டு இருக்க தருணத்துல சுப்ரீம் கோர்ட் ஆகஸ்ட் 11 இந்த மேட்டரை வந்து லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கேஸ போடணும் அப்படின்னு சொன்னதே வந்து அப்ப இருந்த அப்போசிஷன் பார்ட்டி டிஎம்கே. அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக இருக்காரு. நீங்க எல்லாம் வியப்பா கேட்கலாம், செந்தில் பாலாஜி அப்ப அதிமுக இருக்கும்போது டிஎம்கே தான் இந்த கேஸை வலியுறுத்தி போட்டாங்க. ஆனா இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் டிஎம்கே இருக்கும்போது அவரை டிஎம்கேல இருந்து நீக்காம டிஎம்கேல முக்கியமான பதவியை கொடுத்து, அவர் பெயில இருந்து வந்த உடனே 3 நாள்ல வந்து அவருக்கு மந்திரி பதவியும் கொடுத்து இலாக்காக்களும் கொடுத்து ஏன் வச்சிட்டு இருக்காங்கன்னு கேட்கும் பொழுது, ஒரு கட்சியில அந்த கட்சியில ஒரு 30 வருடங்கள் 40 வருடங்கள் உழைத்தவங்களை விட அந்த கட்சிக்கு இன்னொரு கட்சியில இருந்து வந்து சேர்ந்து அந்த கட்சியில வந்து இன்ஃபுளுன்ஷியலா மாறுறாங்கன்னா எந்த ஃபேக்டர்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னிய காலகட்டம் வரைக்கும் ஒரு கட்சியில வந்து இன்ஃபுளுன்ஷியல் ஃபேக்டரா இருந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட் இந்த அப்சர்வேஷன்ஸ் வந்து இப்ப கொடுத்திருக்காங்க. இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்மெண்டா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னன்னா, ஒரு விக்டிம் விட்னஸஸ அக்யூஸ்ட் ஆக்கியிருக்காங்க ஸ்டேட். அப்போ அந்த அக்யூஸ்ட் ஆக்கி இருக்கவங்கள விக்டிம் ஆக்கி இல்ல விட்னஸா மாத்துவாங்களா வரக்கூடிய நாட்கள்ல அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம். இந்த மேட்டர் ஆகப்பட்டது ஆகஸ்ட் 11 லிஸ்ட் ஆக போகுது. இந்த இம்பார்ட்டன்ட் தருணத்துல இந்த சட்ட விஷயங்களை ஒரு சட்டமானவர்களும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இருக்கக்கூடிய லிபர்ட்டி வந்து கொடுக்கப்பட்டது. அதுல முக்கியமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால protection of life and personal liberty, no person shall be deprived of his life or personal liberty except according to the procedure established by law. அப்படி பார்க்கும் பொழுது ட்ரையல் வந்து இவ்வளவு பேர் ஆட் பண்ணிருக்கிறதுனால டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிற ஒரு கோணத்துல தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயிலும் கிடைக்குது. ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டாவது, கிளப்பிங் ஆஃப் சார்ஜ் ஷீட்ஸ். இந்த கிளப்பிங் ஆஃப் சார்ஜ் ஷீட்ஸ் அலோ பண்ணணுமா அலோ பண்ணக்கூடாதா அப்படிங்கிற பெட்டிஷன் மார்ச் 2024 போட்டிருந்த பெட்டிஷன் இப்ப ஹியரிங்க்கு வருது. மூணாவது, செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் வந்து ஜூலை 10 ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. நல்லா பாருங்க, there is an evidence for him to take the money. அதை பேஸ் பண்ணி ஒரு அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்தத சுப்ரீம் கோர்ட்டோட அட்வர்ஸ் அப்சர்வேஷனை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அப்ளிகேஷன் போடுறாரு. அப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்ச்சியாக சட்டத்துல வந்து இருக்கக்கூடிய ரெமடியை வந்து தேடிட்டு இருக்காரு. இதே ஒரு சாமானிய மனிதர்களுக்கு அந்த மாதிரி ரெமடி தேடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற கேள்வியும் உண்டு. இப்ப 2000 பேர் அதுல ஆட் பண்ணிருக்காங்களே, அவங்கள பத்தி வந்து என்னைக்காவது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் திங்க் பண்ணிருக்காரா அப்படிங்கிற கொஸ்டின் உண்டு. இப்ப அந்த 2000 பேர் வந்து கண்டிப்பா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணிருக்க முடியும். ஆனா அந்த 2000 பேருக்கு அந்த ஆக்சஸ் இருக்கா? 2000 பேருக்கு வந்து தொடர்ச்சியா செந்தில் பாலாஜி அவர்கள் போடக்கூடிய பெட்டிஷன் மாதிரி போட முடியுமா? அவங்களுக்கு அந்த வசதிகளும் அந்த வாய்ப்புகளும் இருக்கா, ஆக்சஸ் இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து ஒரு கட்சியில வந்து மினிஸ்டரா இருந்திருக்காரு, ஏன் 2 கட்சியில மினிஸ்டரா இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்து இன்ஃபுளுன்ஷியலா வந்து பார்ட்டிக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு தொடர்ச்சியா அப்ளிகேஷன்ஸ் போட முடியுது. 2000 பேரை வந்து அக்யூஸ்ட் ஆட் பண்ணி அவர் தப்பிக்கிறதுக்கான வழி பண்ணிக்கிறாரு. அப்போ டெஃபினட்டா சுப்ரீம் கோர்ட் ஆகஸ்ட் 11 இதுக்கான அப்சர்வேஷன்ஸ் என்ன கொடுக்க போறாங்கன்றத நம்ம எல்லாம் கண்டிப்பா பார்க்கணும். We have to wait and watch. Signing off, Advocate Dr. M. Satyakumar. Thank you.